சுரோ என்ற ஒரு மன்னனை ஆய்குடி பாண்டிய இளவரசி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுல அந்த சுரோங்கிறவரும் தமிழ் மரபை சேர்ந்தவர் தான் என்று அவருடைய ஆய்வுகள்ல இப்ப கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிறாங்க. அதனாலேயும் அங்க தமிழ் சொற்களும் தமிழ் எழுத்து முறைகளும் தமிழர்களின் வாழ்வியலாக அவர்கள் வாழ்ந்திருப்பதை சுட்டி காட்டுவதாக அந்த ஆய்வுகளில் ஆய்வாளர்கள் பெரிதும் பேசுகிறார்கள். அந்த ஹங்குல் எழுத்து முறையில் சிந்துவெளி எழுத்துக்களுடைய வரி வடிவங்கள் வளர்ச்சியாக இருப்பதாகவும் அந்த ஹங்குல் எழுத்து வடிவங்கள் அவற்றில் நெடுங்கணக்கு தமிழின் நெடுங்கணக்கு அமைப்பில் அந்த எழுத்து முறைகள் அமைந்திருப்பதாகவும் கொரிய மொழி ஆய்வாளர்கள் பெரிதும் நிறுவி வருகின்றனர். அவர்களுடைய முனைவர் பட்ட ஆய்வுகளில் கொரியாவை தாய்மொழியாக கொண்டு இந்த கொரிய தமிழ் ஆய்வுகளை செய்து முனைவர் பட்டம் பெற்றவர்களும் இந்த உண்மையை தங்களுடைய ஆய்வேட்டுகளில் பதிந்து வந்துள்ளனர்.